வணக்கம் என் அன்பு மாணவர்களே, நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இன்று நான் நேரில் உங்கள் முன் நிற்பது போல தோன்றலாம், ஆனால் இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அற்புதம், ஹோலோகிராம். நான் வாழ்ந்த காலத்தில் இத்தகைய தொழில்நுட்பம் இல்லை, ஆனால் அறிவியலின் வளர்ச்சி இதை சாத்தியமாக்கியுள்ளது. இன்று நான் என்னுடைய சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சிறப்பு சார்பியல் கோட்பாடு 1905. நீங்கள் ஒரு ரயிலில் பயணம் செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். ரயிலில் இருக்கும் ஒருவருக்கும் வெளியே நிற்கும் ஒருவருக்கும் ஒரே நிகழ்வு வெவ்வேறு விதமாக தோன்றலாம். இதிலிருந்து நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்தேன். ஒளியின் வேகம் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதன் விளைவாக நேரம் மெதுவாகலாம், நீளம் சுருங்கலாம், பொருளின் நிறை அதிகரிக்கலாம். வேகம் அதிகரிக்கும் போது நேரம் வேறுபட்டு இயங்கும். இன்று GPS செயற்கைக்கோள்கள் துல்லியமாக செயல்படுவதற்கு இந்த கோட்பாடு உதவுகிறது. ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பொது சார்பியல் கோட்பாடு 1915. பலர் ஈர்ப்பு விசை என்பது பொருட்களை கீழே இழுக்கும் ஒரு விசை என்று நினைத்தனர். ஆனால் நான் வேறுவிதமாக விளக்கினேன். பெரிய பொருட்கள், சூரியன், பூமி போன்றவை தங்களை சுற்றியுள்ள கால விண்வெளியை வளைத்து விடுகின்றன. அதனால்தான் கோள்கள் சூரியனை சுற்றுகின்றன. இது ஒரு துணியில் ஒரு கனமான பந்தை வைத்தால் ஏற்படும் பள்ளம் போன்றது. இன்று கருந்துரைகள், பிளாக் ஹோல்ஸ், ஈர்ப்பு அலைகள், கிராவிடேஷனல் வேவ்ஸ் போன்றவற்றை புரிந்து கொள்ள இந்த கோட்பாடு உதவுகிறது. E=mc². E=mc² பாடு உலகிலே மிகவும் பிரபலமானது. இதன் பொருள் மாஸ் மற்றும் ஆற்றல் எனர்ஜி ஒன்றுக்கொன்று மாற்றப்படலாம்.